சாஸ்திரம் சம்பிரதாயம்னு முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்வான். அப்படி தான் புருஷன் செத்தவொடனே பொண்டாட்டியை தூக்கி நெருப்பில் போட்டான். அவளாக விழுந்துட்டான்னு சொல்லுவான். அவள் எவளும் விழுவ மாட்டான். இவன் தூக்கி போடுவான். போட்டுட்டு அவள் போய் விழுந்தாம்மா, இவன் தான் தள்ளி விட்டுருப்பான். அந்த காலத்தில் நாங்கள் ஒரு வேடிக்கையாக கதை சொல்லுவோம். ஒரு கப்பல் போகுது. கப்பலில் மேலே தளத்தில் நின்று மாலை நேரத்தில் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அங்கே இளம் பெண்ணெல்லாம் நிற்கிற ஒரே ஒரு இளம்பெண் நிற்கிறா. அவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு 10 பையன் நிற்கிறான். அதில் ஒரு வயசானவர் நிற்கிறார். ஒரு 90 வயசு இருக்கும். அவர் நிற்கிறாரு. எல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு அந்த இளம் பெண் கடலில் விழுந்துட்டா. கால் வலிக்கு விழுந்துட்டா. மேலே நிற்கிறான் அவனுடைய தலைமை மாலுமி. அவன் அங்கேருந்து சத்தம் போடுறான், யாராவது இறங்கி பிடிச்சிக்கோ, நான் லைஃப் போட்டை எடுத்து போடுறேன், தப்பிச்சு வந்துடலான்னு கத்துறான். ஒரு பய குதிக்கணும். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன்லாம் இப்போ என்ன பண்ணுறான்னா, நான் அப்போவே நினச்சேன் இவன் உழுவான்னு சொல்லிட்டு நவுந்து மெதுவாக நவுந்து போகிறான். அந்த கிழவனார் 90 வயசு இருந்தார் பாருங்க, பொத்தேர்னு விழுந்து பிடிச்சிட்டார். அப்புறம் அவன் கொண்டாந்து போட்டை போட்டு 2 பேரையும் காப்பாற்றிட்டான். ராத்திரி சாப்பாட்டோடு சேர்த்து பாராட்டு விழா நடத்துகிறான். இந்த பெரியவருக்கு இவ்வளவு பேர் இளைஞர்கள் இருந்தீங்க, ஒரு பய குதிக்கலையே பார். 90 வயசு விழுந்து காப்பாற்றிட்டாரே, இவர் மாதிரி இளைஞர்கள்லாம் இருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாரே தவிர கிழவனார் மூஞ்சில் சிரிப்பு இல்லை. இப்படியே இருக்கிறான். அவருக்கு நான் ஒரு 1000 ரூபா பரிசு கொடுக்குறேன். அவையா கேளன்ட்டான். அவனை சரியினுமா அவர் மூடு சரியாக இல்லை போல இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பெரியவர் நமக்கு 2 வார்த்தை பேசுவார் அப்படின்னு சொன்னார். அவன் ஒன்றும் பேசலை, எழுந்திரிச்சார். பாராட்டாளர் நடத்துறீங்க, பாராட்டு அயோக்கிய பயல்களா, என்னை தள்ளி விட்ட எவன் அவனை சொல்லுன்னு. அவன் உழுவுல. இந்த நின்றுக்கிட்டு இருந்தவன், நாங்கள் தான் சின்ன பிள்ளைய நின்றுட்டுருக்கோம், நீ ஏன்டா நிற்கிற, உழுவு, முடிஞ்சால் காப்பாற்றுவோம், இல்லை நீயும் சேர்ந்து போ அப்படின்ட்டு தள்ளி விட்டான். இப்போது அவர் சொல்கிறார், தள்ளி விட்டுருவான், கொன்று. ராஜா ராம் மோகன் ராய் என்ன பண்ணுறார், அவங்க அண்ணியை கொல்றதை பார்த்தார். அப்போ தான் அவர் இந்த எதிர்ப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இப்போது பாரதி சொல்கிறான், நெருப்பில் தூக்கி போட்டாங்களேடா, அது நீ இல்லைன்னா தடுக்க முடியுமான்னு கேட்டான். நீ மட்டும் இல்லைன்னா இந்த நாட்டில் என்ன செய்வான், இது எங்கள் சாஸ்திரத்தில் இருக்குது, அதுமாரி தான் செய்யணுன்றான். நம்ம எல்லோரும் ஒன்றும் செய்ய முடியாது, சாஸ்திரத்திலே இருக்குங்கிறானே அப்படின்ட்டு. இதில் சாஸ்திரத்தில் இருக்குது, அதனால் மாற்ற முடியாது அப்படிம்மா. நீ என்ன பண்ண, எந்த கவலையும் இல்லாமல் அதை மாற்றினாய், நாங்கள் பிழைத்தோங்கிறான். இல்லைன்னா எங்களையும் கொண்டுக்கிட்டே இருப்பான் தொடர்ந்து. சதி, அதுக்கு பேர் சதி. அப்படி தூக்கி போட்டு அவளுக்கு ஒரு கோயில் கட்டிடுவான் சார். கணவனுக்காக உயிர் நீத்த காரிகை கோப்பார் அப்படின்னு ஒரு கோயில் கட்டி எல்லாரையும் கும்பிட வச்சுட்டு போயிடுவான். இருந்தால் சொத்தில் பங்கு கொடுக்க முடியாது வரும். அவளை காப்பாற்றுற பொறுப்பு இருக்கும்னு பயந்துக்கிட்டு தூக்கி போட்டு எரிச்சுவிட்டு இதெல்லாம் செஞ்சான். பெண் குழந்தை பிறந்தா ஆற்றுல தூக்கி எரிஞ்சான். அதையெல்லாம் நீதானே தடுத்தாய். 1000 துன்பங்கள் உன்னால் உண்டு, ஆனால் அதையும் மீறி எங்களிடம் இருந்த தீய குணங்களை எல்லாம் நீக்கியவன் நீதானே, அதனால் உன்னை வரவேற்கிறேன்னு. அதாவது ஒருத்தர் கெட்டவனாக கூட இருப்பான், அவனால் நமக்கு என்ன நன்மை விளைஞ்சதுன்னு பாரு. அவன் நம்மளை அடிமைப்படுத்தினான், கேவலப்படுத்தினான், எல்லாம் செஞ்சான். பாரதி சொல்கிறான், இன்று புதுதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை திண்ணமர செய்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருப்பீர், இன்புற்று இருந்து வாழ்வீர்னு பிடிச்சான். தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். இருப்பது வாழ்க்கை, வாழ்வது, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. இருப்பதுன்னா இருக்கான், அவன் இருக்கான், அவ்வளவுதான், இன்னும் சாவலைன்னு அர்த்தம், அவ்வளோதான். வாழ்வது என்பது அர்த்தத்தோடு வாழ்வது. அவன் வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்கணும், அப்படி இருக்கணும். அதாவது
நம்மளோட புறநானூறு ஒரு இடம் காட்டுது, குமண வள்ளலை பற்றி சொல்கிறான். குமண வள்ளல் யார்? கடை 7 வள்ளல்களில் ஒருத்தர். ரொம்ப நம்ம குமண வள்ளலை பற்றி தெரியும். இப்போ அவன் தம்பிக்காரன் அவனுக்கு எதிர்ப்பாக நடத்தி இவர் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இவன் இருந்தால் நம்ம அரசாங்கத்தை எடுத்து கொடுத்துட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டை பிடுங்கிக்கிட்டு விரட்டி விட்டுறான் காட்டுக்கு. இப்போ வள்ளல் குமண வள்ளல் எங்கே இருக்கிறாரு? காட்டில் இருக்கிறார். பெருந்தலை சாத்தனார்னு ஒருத்தன் எங்கள் ஆளு புலவர் என்ன பண்ணான், அங்கே போய் பாடுறான். அவனே நாட்டெல்லாம் விட்டுட்டு வந்துருக்கிறான். இவன் அவன்கிட்ட போய் ஏதாவது கொடுங்கிறான். இப்போ வள்ளல் என்ன செய்வார்? அம்மா காணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன், வந்துட்டீங்க. தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். எப்போ? இன்னைக்கு. இன்னைக்கு சாப்பிட்றா, இன்னைக்கு விளையாடு, இன்னைக்கு மகிழ்ச்சி ஆயிரு. நேத்தி நமக்கு இந்த கஷ்டப்பட்டமேன்னு நினைக்காத. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி பவுனு 18 ரூபா விற்றுதுரா. விற்றுது, நீ வாங்கினியா? நீ என்ன கழுத்து நிறைய நகை போட்டு இருந்தியா அந்த காலத்தில்? முடியல. இப்போ அச்சய திருதியை இன்னும் ஒன்று சொல்கிறான், வருஷன்னு நகை வாங்குறான்ல, இருக்குல்ல காசு. அப்போது அந்த காலம்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இருந்தான், அவ்வளோதான். அவனுக்கு நல்லா வாழ்றதுன்னா என்னன்னு தெரியாமல் இருந்தான். பழைய சோறு சாப்பிட்டு சௌரியமான. இப்போ பழைய சோறு சாப்பிட்றது காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றான். அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறான். நம்ம மறுபடியும் அதுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் திருமணத்திலேயே பழையது போட்டிருக்கான். திருமணத்தில் வீட்டில் ஒரு 100 பேருக்கு தான் சாப்பாடு நடக்கும். அந்த ஊர் சுற்றி உள்ளவங்க தான் வருவாங்க கல்யாணத்துக்கு. ஒரு பழையது. இன்னொன்று என்ன செய்வாங்களாம், உப்புமா. ஒரு பலகாரமாக இருக்கக்கூடாது. இது பழையதுக்கு பலகாரம்னு பேர் வச்சுட்டான். பழையது இப்போ ஒரு பலகாரம் இருக்கக்கூடாது, 2 பலகாரமாக இருக்கணும் கல்யாணத்தில் அப்படின்னுட்டு அதை ஒன்று வச்சு இந்த உப்புமாவை ஒன்று வச்சு அதுதான் கிண்ட முடியும். அது செஞ்சு எல்லாருக்கும் வைக்க அந்த வீட்டில் உள்ளவங்களே செஞ்சு தான் சாப்பிட்ருக்காங்க. அந்த காலத்தில் சமயக்காரன்லாம் வச்சு செய்யலை, அப்படி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுதான் அப்போ இருந்தது. அப்படி நாங்கள் இருந்தோம். அதுதான் ரொம்ப நல்ல காலம்னு சொல்கிறான். அது எப்படி நல்ல காலமாகும்? முடியாமல் இப்படி செஞ்சோம். என் பேத்திக்கு கல்யாணம் பண்ண 20 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா 20 பேருக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடாதுட்டாங்க கரோனாவில். 20 பேராக வந்துட்டு தான் போனாங்களே தவிர அதுக்கு மேலே நம்ம செய்ய முடியல. அது கஷ்டகாலம். கொடுத்து 1000 பேரை கூப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சி அப்படி பெருமையாக இருக்கிற காலம் இந்த காலம். எல்லாமே நல்லா இருக்கு, சில குறைகள் இருக்கு. குறைகள் இல்லாமல் எந்த காலம் இருந்துச்சு? இப்போ இருக்கு. அவைகளை நாம் நிறைவாக ஆக்கிக்கிட்டு வாழ்க்கையை இன்புற்று வாழுகிற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாரதியாருடைய கருத்து. அதுவே சரி. குமண வள்ளல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறான், காட்டில் வந்து இருக்கிறான். இது பெருந்தலை சாத்தனார் அங்கே போய் பாடுறான். அவனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்கிற போது எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டால் அவன் என்னங்க செய்வான்? இப்போ நம்மளாக இருந்தோம்னா இருக்கிற கிளையை ஒடிச்சு ஓங்கி மண்டையில் அடித்து படுவா. நானே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன், இங்கே வந்து கேட்க வந்துட்டியான்னு ஒரே அடியில் அவனை சாவடிச்சிருவான். தம்பி மேலே இருக்கிற ஆத்திரத்தெல்லாம் இவன் மேலே காட்டுவானா இல்லையா? தம்பி காட்டுக்கு அனுப்பி விட்டான், அவனை அடிக்கிற மாதிரி நினச்சி இவனை அடிப்பான். அவன் என்ன சொல்கிறான்? நேற்று நடந்த கொடுமையை மறந்துட்டான் குமண வள்ளல். அவன் பாடுற பாட்டு என்ன தெரியுமா? என்ன சொல்கிறான்னு தெரியுமா? அவன் வந்திருக்கிறவரே பாடி பரிசு வாங்கலாம்னு நினச்சி வந்தார். அவருக்கு இல்லைன்னு சொல்கிற கொடுமை பெரிய கொடுமை. வாடினர் பெயர்தல்
பாடி வந்தவருக்கு கொடுக்க முடியாமல் அவர் வாடி பெயர்வது, நேற்று நான் நாட்டை இழந்தேனே அதைவிட கொடுமைன்னா. இப்போ நாட்டை இழந்துட்டு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. சௌரியமாக இருந்த வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் சொல்கிறான், அதை விட எதிராக கொடுமைன்னா, இன்னைக்கு நீ பாடி வந்திருக்கிற, உனக்கு கொடுக்க முடியாமல் இருக்கனே அப்படின்னுட்டு வாள் தந்தனே தலையை கொடுப்பதற்காக அவன் வாளை எடுத்து கொடுத்தான். என்னால் முடியல, ஆனால் அது பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ உனக்கு செய்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குடாங்கிறான். என்னன்னா, இந்த வாளை எடுத்துக்கோ, என் தம்பி ஒரு அறிவிப்பு போட்டிருக்கான், என் தலையை கொண்டு வந்தால் 1000 பொன் தர்றேன்னு இருக்கான். இப்போ என்கிட்ட 1000 பொண்ணு இல்லை, இந்த தலையை கொண்டு கொடு, 1000 பொன் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறானே வள்ளல். நேற்றைய நினைப்பு இன்னைக்கு இருந்து நாளை நினைப்பை பற்றி கவலைப்பட்டிருந்தான்னா இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? இன்னைக்கு கொடுக்கணும், என்ன செய்கிறது? இப்போ இல்லை, கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறானே தவிர, கொடுக்குற மாதிரி நம்ம நிலைமை ஆயிட்டதே. ஐயோ அப்பா, நேற்று அப்படி இருந்தனே இப்படி இருந்தனேன்னு புலம்பல. நேற்று அடைந்த துன்பத்தை விட இன்றைக்கு அடைகிற துன்பம்தான் அதிகம். நேற்று நாட்டை தான் இழந்தேன், இன்னைக்கு பாடி வந்தவனுக்கு இல்லைன்னு சொல்கிற நிலைமை வந்ததே, இது அதை விட கொடுமை. கவலைப்படாத, உனக்கு உதவுறேன், இந்த வாழ் வச்சுக்கோ, என் தலையை வெட்டி கொண்டு தம்பிகிட்ட கொடு, 1000 பொன் கொடுப்பான் என்று சொல்லுகிற மனம் ஒருத்தனுக்கு இருக்கணும்னா, பாரதியார் சொன்னது அவனை தான் சொல்கிறார். இன்று பிறந்தோம், இப்போ என்ன செய்யலாம்னு பார். தலை இருக்கு, 1000 பொன் தரேன்னு அவன் சொல்லியிருக்கான், கொண்டு கொடுத்துட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறான். ஏப்பா, உன் தலையை எடுக்கிறதுக்காடா நான் வந்தேன்? உன் தலையை எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து 1000 பொன் வாங்கவா நான் வந்தேன்? கொடு இந்த வாழைன்னு வாங்கிட்டான். அவன் கையில் இருந்தால் ஒரு கால் அவனே வெட்டிட்டானா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாங்கிட்டான். நேராக அவன் தம்பிகிட்ட போகிறான், அங்கே போய் பாடுறான். இதோ இருக்கு பாரு உன் அண்ணனோட வாழ்டா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் தலையை வெட்டி கொண்டு கொடு, என் தம்பி 1000 பொன் கொடுப்பான்னு சொன்னான். நான் வாழை பிடிங்கிட்டு வந்துட்டேன், இதோ இருக்கு, நீ வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்யணும். அவனுக்கு அப்போ மனம் மாறுது, அதுக்கு பிறகு வாழ்க்கை மாறுகிறது என்பது குமண வள்ளலுடைய வரலாறு. சரி, இப்படி வாங்கிட்டு போகிறானுல்ல, கஷ்டப்பட்டு தானே போய் பாடி கடி வாங்கிட்டு வர்றான். அங்கே போய் இங்கே போய் அதை என்ன பண்ணான் அந்த புலவன் பாருங்க. அவன் என்ன பண்ணுறாரு, வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாரு. வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு சொல்கிறாரு, நின் நயந்து உரையினர்க்கும் நீ நயந்து உரையினர்க்கும். அதாவது உன்னை யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கொடு. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறையா. இது எப்படி வந்தது, அதுக்கு முதல் நாள் என்ன கஷ்டப்பட்டோங்கிறத பற்றி அவன் நினைக்கல. 10 வருஷமாக பாடப்பட்டிருக்கான். அடுப்பில் காளான் பூத்திருக்குங்கிறான், ஆம்பி பூப்ப காளான் பூத்திருக்கு. அந்த அடுப்பில் சோறு ஆக்கியிருந்தாலும் அது இருக்கும். சோறு ஆக்கிறதே மறந்து போச்சு. 6 அடுப்பு, அதில் என்னென்னா பூத்திருக்கு, காளான் பூத்திருக்கு. அது மாதிரி அடுப்பு ரொம்ப நாள் ஆச்சு சமைச்சு சாப்பிட்டு. இப்போ ஆனால் பாருங்கள், இந்த புலவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருந்தாலும் ஒரு கை குழந்தை இருக்க முடியாது வச்சுருக்கான். ஒரு கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை இருக்குது. இவ்வளவு வறுமையில் அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காக இதை வச்சுருந்துருக்கான். என்ன, எங்கள் நண்பர் சீனி சண்முகம் என்ன பண்ணாருங்க, அவருக்கு 5 பிள்ளை. அவர் அடுத்த வீட்டுக்காரர் வந்து குடும்ப கட்டுப்பாடு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர் இருக்கிறாரு. அவர் என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறார், உங்கள் கூட்டாளி பண்ணுற வேலையை பாருயா, 5 பிள்ளை பெற்றிருக்காரு, நாங்கள் எவ்வளவு விளம்பரம் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறாரு, அதை கொஞ்சம் கண்டிக்கப்படாதா அவங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், வாங்க அவர்கிட்ட பேசுவோன்னு. ஓய், உங்களை பற்றி இந்த ஆஃபீஸர் குற்றம் சொல்கிறாருயா,
நான் அடுத்த வீட்டில் இருக்கும்போதே இந்த ஆள் 5 பிள்ளை பெற்றிருக்கான். அப்போ என்னுடைய பிரச்சாரத்துக்கு என்ன வலிமை அப்படின்னா, அதுக்கு சீனி செல்வம் சொல்கிறாரு, எல்லாம் உங்களால் வந்தது தான் ஏன் அப்படின்ட்டு. அவர் பயந்து விட்டார், என்னால் என்ன வந்ததுங்கிறீங்க. நீங்கள் முதல்ல என்ன எழுதுனீங்க? முத்தான வாழ்வுக்கு 3 போதும்னு எழுதினீங்க. நான் அதோடு நிறுத்திட்டு தான் இருந்தேன். சும்மா இருக்கணும்ல நீங்கள். இனிய வாழ்வுக்கு 2 நீங்கள். நான் பார்த்தேன், முத்தான வாழ்வு மட்டும் இருந்தால் போதுமா, இனிய வாழ்வு வேண்டாமான்னு அதுக்கு ஒரு 2 குழந்தைய பெற்றுட்டேன். அவர் ஆஃபீஸர் கேட்டார், இப்போ நாங்கள் என்ன எழுதுகிறோம்னு தெரியுமான்னார். என்னன்னா, ஒளிமயமான வாழ்வுக்கு 1 போதும்னு எழுதுகிறோன்னு யோசிக்கிறேங்கிறார் அவர். இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், 5 பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறார். அவனுக்கு என்னன்னா, இவ்வளவு ஆம்பி பூத்துருக்குங்கிறான் அடுப்பில். பிள்ளைக்கு பால் கொடுக்குறாவ, பால் எப்படி கிடைக்கும்? வச்சு பார்த்துட்டு அந்த பிள்ளை பால் கிடைக்காம அம்மா மூஞ்ச பார்த்துதான், அம்மா பால் இல்லையம்மா அப்படின்னு இந்த குழந்தை அவர் மூஞ்ச பார்த்தது. அவ என்ன பண்ணாலாம், இவர் மூஞ்ச பார்த்தாலும். நான் ஓ மூஞ்ச பார்த்துருக்கேங்கிறான். என்னை என் பொண்டாட்டி பார்த்தா நான் என்ன செய்ய முடியும்? நான் வள்ளலே உன்னை பார்க்க வந்திருக்கேன். அதை கொடுத்தான். அதை வாங்கிட்டு போய் இவன் சொல்கிறான், நீ நயந்து உரையினருக்கும் நின் நயந்து உரையினர். நீ யார் யாரை விரும்புறியோ கொடு, இன்னும் நிறைய இருக்குல்ல, கொடு. நீ யாரை விரும்புகிறாயோ அவங்களுக்கு கொடு, உன்னை யார் யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் கொடு. அது மட்டும் இல்லை, உன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாருக்கும் கூப்பிடு, எல்லாருக்கும் கொடு. கடும்பின் சுற்றம் எல்லாம் அந்த வறுமையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாரி வாரி கொடு, சாப்பிட சொல்லு. என்னோடும் சூழாது, என்கிட்ட கேட்கணும்னு நினைக்காத, நீயா கொடு. வாரி வாரி, முந்தி நம்ம கடன் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நிறையா கொடு அப்படின்னு சொல்கிறான்னா அந்த மனத்துக்கு என்னன்னு பேருங்க? நாளை வேணுமேன்னு எடுத்து வைக்காதேன்னு இப்போ சொல்கிறான். ஓஷோ எழுதுவான், உலகத்திலேயே துறவின்னு வாழ்ந்தவர்களில் மிகச்சிறந்த துறவின்னா முகமது நபியை தான் சொல்லணும்னு. முகமது நபி போல ஒரு துறவி உலகத்தில் வேற யாரும் நான் கேள்விப்பட்டதில்லைன்னு ஓஷோ எழுதுறான். அதுக்கு உதாரணம் எழுதுறான். அவர் சாகிற அன்னைக்கு மனைவி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு உன் முகம் சரியில்லையே ஏன்னு கேட்குறார். இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியலையா? இது இயற்கை, இருக்கிற மாதிரி சாவாங்கிறது இயற்கை. இல்லை, பொதுவாக என்ன நடக்கும்னா தண்ணி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இதுக்கு மேலே பேசுறது மரியாதை இல்லைம்மா அப்படிலாம் சொல்லலையே. ஏதோ நீங்கள் ஒரு ஆறுதலாக சொன்னீங்கன்னா சார் தான், அப்படிலாம் இல்லை. ஆனால் அர்த்தம் அதுதான். என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க, இப்படி இல்லைங்க இருக்கணும். அவரு ஏன் உன் முகம் சரியில்லை, உங்களுக்கு